வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அசாம் மற்றும் சிக்கிம் முதலமைச்சர்களை தொடர்பு கொண்டு மழை வெள்ள நிலவரங்களை குறித்து கேட்டறிந்தார். போலியோவை தொடர்ந்து தொழுநோயை முற்றிலுமாக ஒழிக்கும் பாதையில் நாடு பயணித்து வருவதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். புதுச்சேரியில் கொரோனா நிலவரங்களை எதிர்கொள்ள எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் வேளாண் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் பிரச்சார இயக்கம் அரியூர், பங்கூர் உள்ளிட்ட கிராமங்களில் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமங் ஆகியோரை தொடர்பு கொண்டு வெள்ள நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். நிலவரங்கள் குறித்து பிரதமர் கவலை வெளியிட்டு நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என உறுதியளித்தார். இதற்கிடையே அசாமில் 21 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 1250க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடும் வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி 11 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திலும் கனமழை தொடர்பான சம்பவங்களில் குறைந்து 12 பேர் உயிரிழந்தனர். சிக்கிம் மாநிலத்தில் மண் சரிவு காரணமாக பல்வேறு இடங்களில் சிக்கியுள்ள சிவிலியன்களை இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்களின் உதவியுடன் மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். லாச்சுங் பகுதியில் சிக்கியிருந்த சுமார் 150 சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பிராந்தியத்தில் கனமழை நீட்டிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் தற்காலிக முகாம்கள் உட்பட பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூர், ஸ்ரீநகர், பாரமுல்லா ரயில் பாதை திட்டத்தின் ஒரு பகுதியாக உலகிலேயே மிக உயரமான இடத்தில் கட்டப்பட்டுள்ள செனாப் ஆற்று பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 6ஆம் தேதி திறந்து வைக்கிறார். மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் சமூக ஊடக பதிவு ஒன்றில் இது தெரிவித்துள்ளார். கடினமான இயற்கை சவால்களை தாக்குப்பிடிக்கும் வகையில் பொறியியல் வல்லுநர்களால் வடிவமைத்து கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் புதிய இந்தியாவின் வலுவிற்கும் தொலைநோக்கு பார்வைக்கும் சின்னமாகவே திகழ்வதாக அவர் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் வலுவான நிலைப்பாடுகளை வெளிநாடுகளிடம் எடுத்துக் கூறுவதற்காக மத்திய அரசால் அமைக்கப்பட்ட அனைத்துக் கட்சி பிரதிநிதி குழுக்கள் பணிகளை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்ப தொடங்கியுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் அல்ஜீரியா, சவுதி அரேபியா, குவைத் மற்றும் பஹ்ரைன் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று காலை புதுடெல்லி திரும்பியுள்ளனர். இப்பயணம் வெற்றிகரமான முறையில் அமைந்ததாகவும் தாங்கள் சென்று வந்த நாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிராக தெளிவான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் திரு பாண்டா செய்தியாளர்களிடம் கூறினார். தீவிரவாதம் பற்றிய இந்தியாவின் கவலைகளை இந்நாடுகள் புரிந்து கொள்வதாகவும் கூடுதலாக எதையும் நியாயப்படுத்தும் தேவை நமக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜேடியு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சய்குமார் தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் மலேசியாவில் இறுதிக்கட்ட பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை தாயகம் திரும்புகின்றனர். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினரும் ரஷ்யா, லட்வியா உள்ளிட்ட நாடுகளுக்கான பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை இந்தியா திரும்ப உள்ளனர். இதற்கிடையே தேசியவாத காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சுப்ரியா சுலே தலைமையிலான குழுவினர் எகிப்திலும், சிவசேனா எம்பி திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழுவினர் லைபீரியாவிலும் இந்தியாவின் நிலைப்பாடுகள் குறித்து இன்று உயர்நிலை கூட்டங்களை நடத்தினர். காங்கிரஸ் எம்பி திரு சசி தரூர் தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் பிரேசிலில் உயர்நிலை கூட்டங்களை நடத்திய பின்னர் பயணத்தின் கடைசி கட்டமாக இன்று அமெரிக்காவிற்கு புறப்பட உள்ளனர். இந்தியாவில் இளம்பிள்ளைவாதம் ஏற்கனவே ஒழிக்கப்பட்டு தொழுநோயை முற்றிலுமாக ஒழிக்கும் பாதையில் நாடு பயணித்து வருவதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். இன்று கர்நாடக மாநிலம் பெலகாவியில் KLE உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நாட்டில் காசநோய் ஆண்டுக்கு 18% அளவில் குறைந்து வருவதாகவும் உலக அளவில் இது சுமார் 8% மட்டுமே உள்ளதாகவும் கூறினார். நாடு முழுவதும் 1,77,000 இடங்களில் செயல்படும் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்களில் சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், வாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோயை கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனைகள் பல கோடி பேருக்கு மேற்கொள்ளப்பட்டு நோயாளிகளுக்கு மேல் சிகிச்சை அளிக்கப்படுவதாக அமைச்சர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன.
புதுச்சேரியில் கொரோனா பரவல் ஏற்பட்டால் நிலைமைகளை எதிர்கொள்ள தனி வார்டுகள், போதிய மருந்துகள் உட்பட எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கொரோனா குறித்து அச்சப்பட தேவையில்லை என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இன்று அவர் செய்தியாளரிடம் பேசுகையில் கொரோனா குறித்து மத்திய அரசின் அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளும் புதுச்சேரியில் பின்பற்றப்படுவதாக கூறினார். முகக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் தற்போது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் வேளாண் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் பிரச்சார இயக்கம் அரியூர், பங்கூர் ஆகிய கிராமங்களில் நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை வல்லுநர் டாக்டர் சித்ரா, மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு கழக விஞ்ஞானி டாக்டர் வித்யா ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கால்நடை வளர்ப்பு, தீவன மேலாண்மை, மீன் வளர்ப்பு, மீன் கழிவு மேலாண்மை மற்றும் மண்வள அட்டையின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துக் கூறினர். 10 பெண்கள் மற்றும் 162 ஆண் விவசாயிகள் இதில் பங்கேற்று பயன்பெற்றுள்ளதாக புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எல் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். பிரச்சார இயக்கத்தின் போது வேளாண் கருவிகளின் செயல்முறை விளக்கம், விதை விநியோகம், வினாடி வினா மற்றும் கலந்துரையாடல் அமர்வுகளும் இடம்பெற்றன. இதேபோல் அனந்தபுரம் கிராமத்தில் இன்று நடைபெற்ற பிரச்சார இயக்கத்தில் வேளாண் துறை இணை இயக்குநர் திரு சிவசண்முகம் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு தகவல்களை வழங்கினார். காரைக்காலில் இன்று நெடுங்காடு கொம்யூனில் நடைபெற்ற வேளாண் வளர்ச்சி பிரச்சார இயக்கத்தில் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சந்திரபிரியங்கா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றியை நாம் கொண்டாடி வரும் வேளையில் இந்திய படையினரின் வீரத்தை நாடே போற்றுகிறது. இந்திய படையினருக்கு புகழாரம் சூட்டும் வகையில் ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவு சிறப்பு தொடர் ஒன்றை ஒளிபரப்பி வருகிறது. அந்த வரிசையில் 1947-48 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்து பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கம்பெனி ஹவில்தார் மேஜர் பீரு சிங் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. 1918 ஆண்டு ராஜஸ்தானில் பிறந்த கம்பெனி ஹவில்தார் மேஜர் பீரு சிங் 1936 ராஜஸ்தான் ரைபிள்ஸ் படைப்பிரிவில் சேர்ந்தவராவார். 1948 ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் தித்வால் பிரிவில் நிகழ்ந்த கடும் சண்டையின் போது வலுவான பாதுகாப்புடன் கூடிய எதிரிகளின் மலை முகடு ஒன்றை கைப்பற்றும் பொறுப்பு பீரு சிங் தலைமையிலான படைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இவர்கள் குறுகிய மலைப்பாதை ஒன்றின் வழியாக எதிரி படைகளின் குண்டு மழைக்கு இடையே முன்னேறி சென்ற போது கடும் இழப்புகளை சந்தித்தனர். படைப்பிரிவில் பலர் கொல்லப்பட்டு இன்னும் பலர் காயமடைந்த நிலையில் கம்பெனி ஹவில்தார் மேஜர் பீரு சிங் தனியொரு ஆளாகவே எதிரிகளை நோக்கி முன்னேறி சென்றார். எதிரிகள் வீசிய கையெறி குண்டுகளில் இருந்து வெடித்து சிதறிய கூர்முனை உலோக துண்டுகளால் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட போதிலும் நடுத்தர இயந்திர துப்பாக்கிகளை கையாண்ட எதிரி படையினரை அவர் தமது ஸ்டென் துப்பாக்கியின் ஈட்டி முனையை கொண்டே தாக்கி போராடினார். உடலில் குருதி கொட்ட கொட்ட கண் பார்வை அநேகமாக பறிபோன நிலையிலும் அவர் தாக்குதலில் தொடர்ந்து ஈடுபட்டார். துப்பாக்கி ரவைகள் முழுமையாக தீர்ந்த பிறகும் எதிரிகளின் பதுங்கு குழிகளுக்கு அவர் தாவி தாவி சென்று துப்பாக்கி முனை ஈட்டி மூலமாகவே எதிரிகளை தாக்கினார். தொடர்ந்து எதிரிகளின் மற்றொரு நிலையை அவர் தாக்க முயன்ற போது எதிரி படைகளின் குண்டு அவரது நெற்றியில் பாய்ந்தது. அந்த கடைசி தருணத்திலும் அவர் போராட்ட குணத்தை கைவிடாமல் எதிரிகளின் பதுங்கு குழி மீது கையெறி குண்டு ஒன்றை வீசினார். இந்திய படையினரின் அபார மன உறுதிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவே அமைந்த தனித்துவமான இத்தகைய துணிகர செயலுக்காக கம்பெனி ஹவில்தார் மேஜர் பீரு சிங்கிற்கு மரணத்திற்கு பிந்தைய முறையில் பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன், திரு சாய் சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் ஆண்டறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள தமது அலுவலகத்தில் இன்று வெளியிட்டார். கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு திருமுருகன், தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சிறப்பு பணி அதிகாரி முனைவர் வாசுகி ராஜாராம் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ் வளர்ச்சி சிறகம் மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகளையும் தமிழ் அறிஞர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் பங்கேற்புடன் பல்வேறு கருத்தரங்கங்களையும் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் அகமதாபாத் நரேந்திர மோடி விளையாட்டரங்கில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டியில் பெங்களூர், பஞ்சாப் அணிகள் மோத உள்ளன. இரு அணிகளும் முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றும் முனைப்புடன் களம் இறங்குவதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அசாம் மற்றும் சிக்கிம் முதலமைச்சர்களை தொடர்பு கொண்டு மழை வெள்ள நிலவரங்களை குறித்து கேட்டறிந்தார். போலியோவை தொடர்ந்து தொழுநோயை முற்றிலுமாக ஒழிக்கும் பாதையில் நாடு பயணித்து வருவதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுச்சேரியில் கொரோனா நிலவரங்களை எதிர்கொள்ள எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் வேளாண் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் பிரச்சார இயக்கம் அரியூர், பங்கூர் உள்ளிட்ட கிராமங்களில் இன்று நடைபெற்றது. இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.